மறிக்கொழுந்து பாடு பாடு மறிக்கொழுந்து. ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு. அட பாடு முல்ல. போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட வாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா, உண்மையிலேயே நீந்த விட்டாள. ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது. மனுஷங்க யாரா நீ? எந்த ஊரா? தண்ணிக்குள்ள என்ன பண்ண? தவக்கலைக்கு பிறந்தவனா? தவத்தையை கெடுத்து விட்டீங்களே. தவமாடா இது? தவம்னா தண்ணி ஓரமா உட்கார்ந்து பண்ணுவாங்க, மரத்தடியில் உட்கார்ந்து பண்ணுவாங்க. தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம்? எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வித்தையாடா சொத்த? நீ வெளியூர்கார பையன். எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டியடா. இனிமேல் மனுஷன் குடிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாட்டலாம். என் வாழ்க்கையில முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டார். அப்பாரா அவன் கடப்பார. அந்த விளங்கா மூஞ்சி நீ ஏன்டா கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாறை மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கிறா? யாரோ கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனதுக்கு காரணமே தண்ணி தான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். ரெடியாப்பா? உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சேவிங் மட்டும் பண்ணி விடு. அது இல்லைங்க இது. ஓ இதுவா? இத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாதே. சரி பூசி விடுங்க. கை காட்டுங்க. என்னங்க சாணியை பூசுறீங்க? சாணியா இது? சந்தனம்யா. சந்தனமா? சந்தனம் பார்க்காத மாப்பிள்ள நீ ஒருத்தன் தான். வா. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே. ஏன் இது பொண்ணோட ஆத்தாவா? ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, பொண்ணே இதுதான். வாங்க. பொண்ணே இதுதானா? நான் வரேன். மாப்பிள்ள என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள. இது அது சேர் ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. இவதான் பொண்ணா? கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு? அது பொண்ணோட தோழியா? கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, சிவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாக. அடிய ராசாத்தி. அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி. மாப்பிள்ள பொண்ணை காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கதப்பா. சரி சரி, பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு இந்த ஓட்டம் ஓடுறாரு. சும்மா அப்படியே ஓடி புடிச்சு விளையாடலாம்னு தான். என்னப்பா சொல்ற? வயசாச்சு, உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் கிளவி காப்பி எடுத்து சொன்னது? எங்க அந்த மாதிரி கொழுந்து? பாபுள்ள அண்ணா கிளவிய வையாதீங்க. நான் தான் கிளவி கையில காப்பியை கொடுத்தம் சூட்டேன். என்ன மாதிரி கொழுந்தது? உன் விளையாட்டு தனத்துக்கு அளவே எல்லாம் போச்சா? 15-20 பேர் வந்து பார்த்துட்டு போய் உனக்கு எந்த மாப்பிளையும் சரியா வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம நாட்டாமையா பக்கத்து ஊர்ல இருந்து இந்த மாப்பிளையை வர வச்சிருந்தாரு. விவரம் கட்டதனமா நடந்து அவரை விரட்டி விட்டிய. இப்ப எதுக்காக நீ கிளவி கட்ட காப்பி கொடுத்து விட்ட? உனக்கு என்ன கேடு? நீ கொண்டு வந்து கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? மன்னிச்சிருங்க அண்ணே. என்ன மேஸ்திரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த காவாலி பையன் இங்கதான் தண்ணியில் இருப்பான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். அவன் ரொம்ப ஒழுக்கமானவன்பா. தண்ணி நீலாம் குடிக்க மாட்டான். ஆட நீங்க ஒண்ணு, நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். எங்க?
மாப்பிள ரொம்ப நேரம் தண்ணி இருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். கொண்டு வேணாம்ண்ணே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்னும் நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ண. அட சோம்பேறி பைய மகனே. இதை எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேச விடாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும்?